والسلام على أشرف المرسلين سيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. آمنت بالله، صدق الله مولانا العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வேகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்றும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரை உடவும் மேலான எங்கள் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறை நேசர்கள், கியாம பரியந்தம் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத் வைத்து வாழுகின்ற அத்துணை முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதிலும், இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் என்றென்றும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டுமாக. அல்லாஹுவின் மாளிகையில் புனிதமான ரமதான் மாதத்தில் வீட்டிருக்கின்றோம். பல தடவைகள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற விடயம், நாங்கள் எல்லாரும் அமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம், பள்ளிக்குள்ளார வந்த உடனேயே நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. அரபியில சொல்ல தெரியாட்டி தமிழ்லையாவது தெரிஞ்ச பாசையில, இந்த பள்ளியை விட்டு மஸ்ஜிதை விட்டு நான் வெளியேறும் வரைக்கும் அல்லாஹ்வுக்காக இந்த மாளிகையில் இஅ்திகாஃப் இருக்கின்றேன் என்ற நியத்து பள்ளிக்குள்ளார நுழையும் பொழுது வந்துட்டு சொன்னா, பள்ளிக்குள்ளாட நாங்க எந்த ஒரு அமலும் செய்யாம வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு தூக்கம் போனாலும், எங்களுடைய நன்மையின் சவாபினுடைய மீட்டர் அது வேலை செஞ்சு கொண்டே இருக்கும், நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே ஆரம்பமாக அந்த இஅ்திகாஃபுடைய நியத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். அந்த நியத்தை வைக்காதவர்கள் ரமலான் மாசத்தில மட்டுமில்லை, எப்பவும் தான், எல்லா காலங்களிலேயும் பள்ளிக்குள்ளாட வரும் பொழுதே இஅ்திகாஃபுடைய நியத்தை வச்சுட்டு உள்ளுக்கு வந்தா, பள்ளியை விட்டு வெளியேறும் வரைக்கும் எங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கு. அதே நேரம் மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய மாளிகை. நாங்க வீட்டுல நடந்து கொள்ற மாதிரி, ரோட்டுல நடந்து கொள்ற மாதிரி, கடைகள்ல தெருக்கல்ல நடந்து கொள்ற மாதிரி பள்ளிக்குள்ளால வந்தா நடந்து கொள்ள முடியாது. பள்ளிக்குள்ள வந்துட்டாக்கா அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை தவிர்த்து உலக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சையும் மஸ்ஜிதுக்குள்ளார பேசிடவும் கூடாது. அப்படி பேசினா எங்களுடைய கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவோ அளிக்கப்பட்டது. எனவே நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ அமல் செய்கிறோம். நேரத்துக்கு தொழுகிறோம், ஃபர்லான தொழுகையோட சேர்த்து சுன்னத்தான அமல்களை செய்கிறோம், குர்ஆன்களை ஓதுறோம், திக்ருகள் ஸலவாத்துக்களை ஓதுறோம், இவ்வளவோ நன்மைகளை செய்கிறோம். பள்ளிக்குள்ளால வந்து தீன் சம்பந்தம் இல்லாத ஏதாவது பேச்சுக்களை பேசினா எங்கட நன்மைகள் அளிக்கப்பட்டு விடும் என்ற செய்தியையும் வார்னிங்காக, எச்சரிக்கையாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வச்சிருக்கிறார். எனவே அந்த விஷயத்தை எங்கட வாழ்க்கையில பேணுதலாக பக்குவமாக எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக ஞாபகம் செய்துவிட்டு இன்று பேச வேண்டிய தலைப்புக்குள்ளால் வருகின்றேன். ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த ஆயத்தில் அல்லாஹ்
ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். எங்க எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்லாமிய மாதங்கள் எப்படி ஆங்கில மாதம் ஜனவரி பிப்ரவரி என்று 12 மாசம் இருக்குதோ, அதே மாதிரி வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இஸ்லாமிய மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே 12 மாசம் தான். முதலாவது முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் தொடங்கி கடைசியில ஜுல்ஹஜ் மாதம் 12 மாசம். இந்த 12 மாசத்துல குர்ஆனில் எந்த ஒரு மாசத்தினுடைய பெயரும் ரமலானை தவிர்த்து எந்த ஒரு மாசத்தினுடைய பெயரும் சொல்லப்பட்டில்லை, ஹதீஸ்ல சொல்லப்பட்டில்லை. ஆனா குர்ஆன்ல ஒரு மாதம், இந்த 12 மாசத்துல ஒரு மாதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா இந்த ரமலான் மாசத்தினுடைய பேர் மட்டும்தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் உலா, ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷாபான், இப்படி எந்த ஒரு மாசமும் குர்ஆன்ல அந்த மாதத்துக்குரிய பெயர்கள் சொல்லப்பட இல்லை. கண்ணியமான மாதங்கள் 4 மாதங்கள் இருக்குதுன்னு சொல்லி மின்ஹா அர்பாத்துன் ஹுரும் 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த மாதமும் எது என்று சொல்லி பெயர் சொல்லப்படல. அது எது என்பதை எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தான் எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். ஆனா குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது ரமலான் என்ற மாதம் மட்டும்தான். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம். அல்லது இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது? உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் ஏன் இறக்கப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், முழு மனித சமூகத்துக்கும் நேர்வழி காட்டுவதற்காக. வபய்யினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்துவதற்காக. எது நேரான பாதை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக. வல் ஃபுர்கான், எது ஹக்கு, எது பாத்தில், எது ஹலால், எது ஹராம் என்று வேறு பிரித்து காட்டுவதற்காக வேண்டிதான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. நாம இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்துக்கு நாம எவ்வளவோ பெயர்கள் சொல்லுவோம். நோன்பினுடைய மாதம், பொறுமையின் மாதம், சதக்காவின் மாதம், அல்லாஹ்வுடைய அருளை வாரி வழங்கக்கூடிய மாதம், பாவ மன்னிப்பை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய மாதம், நரக விடுதலையை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரை உள்ளடக்கிய மாதம், சதகாக்கள், தான தர்மங்கள், ஜகாத்துக்களுக்குரிய மாதம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் என்று சொல்லி இந்த மாதத்தை அல்லாஹ் குர்ஆனோடு தொடர்பு படுத்தி ஜாயின் பண்ணி, குர்ஆனை விட்டும் இந்த ரமலானை பிரிக்கவும் முடியாது, ரமலானை விட்டும் குர்ஆனை பிரிக்கவும் முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இரண்டும் ஒன்றுக்கு கலந்த ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கலாமாகிய குர்ஆனை இந்த மாதத்தில் இறக்கி அருளினான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய வேதங்கள் தௌராத், இன்ஜீல், ஜபூர் எங்களுக்கு தரப்பட்ட வேதம் ஃபுர்கான் வேதம். இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட தௌராத் வேதமாக இருக்கலாம், இன்ஜீல், ஜபூர் வேதங்களாக இருக்கலாம். இந்த அத்துணை வேதங்களையும் அல்லாஹ் இந்த பூமிக்கு அந்தந்த நபிமார்களுக்கு இறக்குவதற்கு அல்லாஹ் செலக்ட் பண்ணின, சூஸ் பண்ணின மாதம் இந்த ரமலான் மாதம். ரமலான் மாசத்துல தான் தௌராத்தும் இறக்கப்பட்டது, ரமலான் மாசத்துல தான் இன்ஜீல் இறக்கப்பட்டது, ரமலான் மாதத்துல தான் ஜபூர் வேதம் இறக்கப்பட்டது. இப்படி தன்னுடைய கலாம்களை, வேதங்களை அந்தந்த நபிமார்களுக்கு இறக்கி அருள்வதற்கு அல்லாஹ் இந்த ரமலானை தான் தெரிவு செய்தான். அதிலேயும் விசேஷமாக முன்னைய வேதங்களுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஃபுர்கான் வேதத்தை இறக்குவதற்கும்
அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். எனவே எல்லா காலங்களிலும் குர்ஆனோடு கனெக்ஷன் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கணும், குர்ஆனுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணும். அன்றாடம் ஓதுவதற்கு குர்ஆனிலே எமக்கு சொல்லித்தரப்பட்ட எத்தனையோ ஆயத்துக்கள் சூரத்துக்கள் இருக்கின்றது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்ஆனிலேயே தலைமை வகிக்கக்கூடிய ஒரு ஆயத், குர்ஆனிலேயே ஆக சிறந்த ஒரு ஆயத் இருக்குது என்று சொன்னா அதுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி எங்கள்ல யாருக்கும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டோம். ஏன்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கும் பின்னால தன் இருக்கின்ற இருப்பை மாற்றாம, அத்தஹியாத் இருக்கிற அதே இருப்பில இருந்து வாய் பேசாம உடனடியாக ஆயத்துல் குர்சியை தவறாம 5 வக்துக்கு மிஸ் பண்ணாம ஓதி வந்தால் அவன் தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் நுழைஞ்சிட்டான் என்று சொன்னான். சொர்க்கம் நுழைவான் என்று சொல்லல, சொர்க்கம் நுழைஞ்சிட்டான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படிப்பட்ட இந்த அமலை தொடராக செய்து வருகின்றவர்கள் சொர்க்கவாதி தான், சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஆமா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன லேட் என்று சொன்னா அவங்க ஒன்னும் மௌத்தாக இல்ல, மௌத்தாகிட்டாக்கா அவங்க சொர்க்கம் நுழைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஆயத்துல் குர்சி மிகவும் பவர்ஃபுல்லான சொர்க்கத்துக்கு எங்களை நுழைக்கக்கூடிய குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஆயத்திலேயே ஆக சிறந்த ஆயத். அப்ப இந்த ஆயத் அன்றாடம் ரமலான்ல மட்டுமல்ல எல்லா காலங்களையும் நாம் ஓதி வருகின்றோம். சூரா யாசீன், சூரா வாக்கியா, தபாரக்கல்லதி சூரத், அலிஃப் லாம் மீம் சஜதா, இது போன்ற சூறாக்கள் அன்றாடம் நாங்கள் ஓதி வருவதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றோம். டெய்லி ஓதிவாங்க. வாக்கியா சூரத்தை டெய்லி ஓதினாக்கா வீட்டுல பஞ்சம் இருக்காது, தொழில் துறவுள்ள பரக்கத்து வரும். சில பேர் வந்து கொண்டு கம்ப்ளைண்ட் பண்றது, என்னத்த தொழில் செஞ்சாலும் பரக்கத்து இல்ல, ஒரு பிசினஸும் சரி வரும். சூரத்துல் வாக்கியாவை சரிவர ஓதி வந்தால், தவறாம ஓதி வந்தால் அல்லாஹ் அதுல பரக்கத்து செய்வான். தபாரக்கல்லதி சூரத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு ஒரு பிரயாணம் போயிட்டு கொண்டிருந்தார். நீண்ட தூரம், இரவாகிட்டு போறதுக்கு டயர்டாயிக்குது, பாதையெல்லாம் இருளடைஞ்சிக்குது. ஒரு இடத்துல தங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் தங்கினாங்க. டென்ட்டுகள் அடிச்சு, கூடாரங்கள் அடிச்சு தங்கினாங்க. சின்ன சின்ன கூடாரங்கள், ஒவ்வொரு கூடாரத்தை 3 பேர் 4 பேர் 5 பேர் என்று சொல்லி சின்ன சின்ன கூடாரங்கள் அடிச்சு அங்க தங்கினான். ஒரு சஹாபி தங்கின கூடாரத்துல விடிய வரைக்கும் விடிய தபாரக்கல்லதி சூரத் ஓதுற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. இந்த சஹாபி யோசிக்கிறாங்க, எவ்வளவு தூரம் நடந்து நாங்க டயர்டாகி களைப்போட வந்திருக்கிறோம். இந்த கலைப்புல எங்கட சஹாபாக்களில் யாராவது தூங்காம முழிச்சிருந்து தபாரக்கல்லதி சூரத்து ஓதுறாங்க போலன்னு சொல்லி ஒவ்வொரு கூடாரமாக எட்டி எட்டி பார்க்கிறாங்க. உத்தரம் குர்ஆன் ஓதல்ல, எல்லாம் ஆழ்ந்த நித்திரையில இருக்கிறாங்க பிரயாண கலைப்பின் காரணமாக. என்றாலும் அந்த தபாரக்கல்லதி சூரத்துல் முல்க் ஓதப்படுகின்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. தஹஜ்ஜத்துக்கு எழும்புறாங்க. சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தஹஜ்ஜத்தை நிறைவேற்றிட்டு சுபஹ் தொழுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த சஹாபி பேட்டி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, இப்படி ஒரு சீன்ஸ் நடக்குது. எல்லா சஹாபாக்களும் தூங்கிக் கொண்டிருந்தாங்க, யாரும் ஓதுற மாதிரி ஒன்றும் நடக்கல. ஆனா ஏங்க காதுக்கு தபாரக்கல்லதி சூரத் ஓதுற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தான் சொன்னாங்க, ஹியல் முன்ஜியா ஹியல் மானியா. தபாரக்கல்லதி சூரத் எப்படிப்பட்டது தெரியுமா? ஹியல் முன்ஜியா, அது கபருடைய அதாபை விட்டும் ஒரு மனிதனை ஈடேற்றமாக்கி வைக்கக்கூடியது. ஹியல் மானியா, கபருடைய அதாபை விட்டும் தடுக்கக்கூடிய சக்தி அந்த தபாரக்கல்லதி சூரத்துக்கு இருக்குது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க டென்ட் அடிச்ச அந்த கூடாரம் அடிச்ச இடம் இருக்குது, அது ஒரு ஜனாதா அடக்கம் செய்யப்பட்ட இடம். அந்த கபர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர் வளமையாக மிஸ் பண்ணாம தபாரக்கல்லதி சூரத்தை ஓதி வருவார். அவர் உலகத்துல ஓதின அந்த பழக்கம் கபருக்கு போயிட்டும் அவருக்கு இருக்க விடுவதில்லை. இரவாகினால் தபாரக்கல்லதி சூரத்தை ஓதுகின்ற பழக்கம் கபர்லையும் அவருக்கு இருக்கின்றது. கபர்ல இருந்து கொண்டு அவர் தபாரக்கல்லதி சூரத்தை ஓதுறாரு என்று சொல்லி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கபருக்குள்ளால ஓதுற சத்தம் தான் உங்களோட காதுக்கு கேட்டுட்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க பல விஷயங்கள் யோசிக்கப்பட வேண்டியது. பூமிக்கடியில நடக்கின்ற ஒரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி விளங்கிட்டு, அந்த மனுஷன் கபருக்குள்ளால தபாரக்கல்லதி சூரத் ஓதுறார் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உறுதியாக சொன்னார்கள். அந்த மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது தபாரக்கல்லதி சூரத் தவறாம டெய்லி ஓதி வந்தவர் என்ற பணக்கம் உடையவராக இருந்தார் என்று எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இல்முல் கைப், மறைமுக அறிவு ஞானத்தை வைத்து பூமி கடியில என்ன நடக்குது, இதற்கு முன்னால என்ன நடந்தது, இதற்கு பின்னால என்ன நடக்க போகின்றது என்ற எல்லா அறிவுகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். எனவே தபாரக்கல்லதி சூரத்தை யாரெல்லாம் மிஸ் பண்ணாம டெய்லி ஓதி வருவாங்களோ அவங்களுக்கு கபருடைய அதாபை பத்தி அவங்க கவலைப்படவே தேவைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படியாவது மகரிபுக்கு பின்னால அல்லது இஷாக்கு பின்னால தூங்குறதுக்கு முன்னால எப்படியாவது 30 ஆயத்துக்கு கிடைக்கும் அந்த தபாரக்கல்லதி சூரத்தை மிஸ் பண்ணாம ஓதிக்கொள்ளணும். அப்ப ரமலானுக்கு மட்டுமல்ல குர்ஆன், எல்லா காலங்களையும் ஓதப்பட வேண்டியது குர்ஆன். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை ரமலானில் அந்த குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அந்த குர்ஆனுடைய தொடர்பை ரமலானில் அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்திக் கொள்ளணும். இது ரமலான் எப்படிப்பட்ட மாதம்? இது சீசன். என்ன பிசினஸுக்குரிய சீசனா? பிசினஸுக்குரிய சீசனும் தான். வியாபாரிகளுக்கு, பெரும்பாலும் டெக்ஸ்டைல் செய்கின்றவர்களுக்கு இது ஒரு வியாபார சீசன். ஏன்? மக்கள் எல்லோரும், முஸ்லிம்கள் எல்லோரும் பெருநாளைக்காக வேண்டி உடுதுணிகள் வாங்கக்கூடிய காலம். நம்ம பிசினஸுக்குரிய சீசனும் தான். ஆனால் நமக்கு என்ன சீசன்? முஸ்லிம்களே ஆகிய நமக்கு தரப்பட்ட இந்த சீசன் என்ன சீசன்? நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம், ஒரு சீசனாக அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றார். மிகவும் குறுகிய காலம், 29 நாட்கள் அல்லது 30 நாட்களுக்குள்ளால் இந்த புனிதமான மாதம் எங்களை விட்டு பிரிந்து சென்று விடும். இதா வந்துட்டு இன்றைக்கு 8வது நோன்பை பிடிச்சிருக்கிறோம். 8 நோன்பு எப்படி போனது என்று சொல்லி தெரியாது, அவ்வளவு குயிக்கா போயிட்டு என்று சொல்லி சொல்லும் அளவுக்கு இந்த மாதம் எங்களை விட்டு வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. காலம் கடந்ததற்கு பின்னால அது செய்ய கிடைக்கலையே, இது செய்ய கிடைக்கல என்று மிஸ் பண்ணினோம் என்று சொல்லி கை சேதப்படக்கூடாது. இருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் கொஞ்சம் லேட்டாவி செய்வோம், சொனங்கி செய்வோம், அசருக்கு பிறகு செய்வோம், இஷாக்கு பிறகு செய்வோம் என்று இல்லாம எங்களுடைய காலங்களை, நேரங்களை இந்த ரமலானில் விசேஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலேயும் விசேஷமாக குர்ஆன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் 2 விடயங்கள் ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி சிபாரிசு செய்து அவனை சொர்க்கத்துக்குள் நுழைய வைக்கும். ஒன்று, நாம பிடிக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்பு நாளை கியாமத்தில் ஒரு மனிதன் அவன் செய்த பாவங்களை வைத்து இவன் நரகத்துக்குரியவன் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு நரகத்தின் வாசலுக்கு இழுத்து செல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாசலுக்கு வரைக்கும் சென்றதற்கு பின்னாலும் கூட நோன்பு அல்லாஹ்விடத்தில் வந்து மன்றாடுமாம், இறைவா, இந்த மனிதன் பகலெல்லாம் பசியோடு, தாகத்தோடு, இச்சைகளை கட்டுப்படுத்தி என்னை கண்ணியப்படுத்தியவன், ரமலானை சங்கைப்படுத்தியவன், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்து இவன் நோன்பை விடவில்லை. எனவே யா அல்லாஹ், இவனுடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை, ஷஃபாத்தை, மன்றாட்டத்தை கபூல் செய்து இவனை நீ சொர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும் என்று நோன்பு எப்படியோ மன்றாடி இவனை கரை சேர்த்து சொர்க்கத்துக்குள் நுழைத்து விடும். மற்றொன்று, ஒரு மனிதன் ஓதுகின்ற குர்ஆன். அந்த குர்ஆன் ஒரு மனிதன் நரகத்துக்குரியவன் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு நரகத்தின் வாசல் வரைக்கும் இழுத்து செல்லப்பட்டதற்கு பின்னாலும் குர்ஆன் வந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவான். யாருக்கு? யாரெல்லாம் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவங்களை, கண்ணியங்களை உரிய முறையில் கொடுத்து குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தந்த சூரத்தை, இன்னென்ன ஆயத்துக்களை இந்தந்த சந்தர்ப்பத்தில் ஓதுங்கன்னு சொன்னாங்க, அதை தவறாமல் ஓதி வருவதோடு தன்னுடைய வாழ்நாளில் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓத முடியுமோ,
எந்த அளவுக்கு குர்ஆனை விளங்க முடியுமோ அந்த அளவுக்கு குர்ஆனை ஓதி குர்ஆனை படித்து ஒரு மனிதன் குர்ஆனுடைய தொடர்பிலேயே வாழ்ந்தானோ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே இறைவா இந்த மனிதன் என்னோடு தொடர்பு கொண்டவன், இரவு பகலாக குர்ஆனை ஓதினவன், விசேஷமாக இரவெல்லாம் தூங்காமல் முழித்திருந்து இவன் குர்ஆனை பாராயணம் செய்தவன், எனவே இவனுடைய விஷயத்தில் என்னுடைய மன்றாட்டத்தை ஷஃபாத்தை நீ கபூல் செய்து இவனை நீ சுவர்க்கத்துக்குள் நுழைத்து விட என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி ஒரு மனிதன் நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னாலும் சுவர்க்கத்துக்குள் அவனை நுழைய வைக்கும் என்ற செய்தியை கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே எந்த அளவுக்கு குர்ஆனை எங்களால் ஓத முடியுமோ, சில பேருக்கு குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது என்ற கவலை இருக்கு, குர்ஆனை எனக்கு ஓத தெரியாது என்ற கவலை இருக்கு. குர்ஆனை திறந்து பார்த்தாலும் கூட குர்ஆனுடைய பக்கங்களை குர்ஆனுடைய எழுத்துக்களை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான். குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது, கவலை, கண்ணீர் வடிச்சு யா அல்லாஹ் எனக்கு குர்ஆனை படிச்சு கொள்ளலாம போயிட்டேன், குர்ஆனை எப்படி ஓதுறது என்று தெரியாது என்ற கவலையோடு அந்த குர்ஆனை எடுத்து அவருக்கு ஓத தெரியா குர்ஆனை விரிச்சு வெறுமனே குர்ஆனை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட குர்ஆனை ஓதின நன்மை கிடைக்கும். மற்ற அமல்கள் எல்லாம் இப்ப நான் நோம்பு பிடிச்சதற்காக வேண்டி அடுத்தவருக்கு நன்மை கிடைக்காது, அவரவர் செய்கின்ற நன்மைகள் அவரவர்களுக்கு. ஒரு மனுஷன் மௌத்தா போனதுக்கு பின்னால அவருக்காக வேண்டிய குர்ஆன்கள் ஓதப்படுகின்றது, நன்மை சதகாக்கள் கொடுக்கப்படுகின்றது, அந்த நன்மை அவருக்கு போய்க்கு சேரும். ஆனா ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நான் தொழுகின்றேன், அந்த தொழுகையில நன்மை இன்னொருத்தருக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நான் தர்மம் கொடுக்கின்றேன், அந்த நன்மை எனக்கு. ஆனால் குர்ஆனுக்கு மட்டுமல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை பாருங்க, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாட்டியும் உனத்தருக்கு ஓத சொல்லி அவர் ஓதுவதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஓதியவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை கேட்டுக் கொண்டிருக்கின்றவருக்கும் கிடைக்கும். நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்கடி நாங்க கேள்விப்படுற ஹதீஸ், குர்ஆன்ல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க அலிஃப் லாம் மீம் என்று சொல்லி இருக்கக்கூடியது அது 3 எழுத்து, ஒரு எழுத்து இல்லை. அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து. அப்ப அலிஃப் லாம் மீம் என்று மட்டும் ஓதினாலும் ஒருத்தருக்கு உடனே 30 நன்மை கிடைச்சிடும், 30 நன்மை கிடைச்சிடும். அப்போ குர்ஆன்ல எத்தனையோ ஒவ்வொரு ஆயத்திலையும் எத்தனை ஹர்ஃபுகள் இருக்கு. அப்போ ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் அவருக்கு நன்மைகள் பன்மடங்கு ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதே குர்ஆன தொழுகையில ஓதினான், தொழுகையில நின்ற நிலைமையில ஓதினால் ஒருத்தருக்கு ஒரு எழுத்துக்கு 100 நன்மை கிடைக்கும், ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மட்டும் தொழுகையில நின்ற நிலைமையில சொன்னால் பிஸ்மில்லாஹ்ல மொத்தம் 19 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ 19 எழுத்துக்கும் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை மீது 1900 நன்மை, 1900 நன்மைகள் பிஸ்மில்லாவுக்கு மட்டும். அப்ப மத்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அதுல எத்தனை ஹர்ஃபுகள் இருக்குதோ ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 100 நன்மை மேலே கணக்கு பார்க்கும். அந்த அளவுக்கு பன்மடங்கு நன்மைகளை எங்களுக்கு ஈட்டித் தரக்கூடிய ஒன்றுதான் குர்ஆன். எனவே குர்ஆனை எங்களுக்கு ஓத தெரியாட்டியும் குர்ஆனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மை கிடைக்கும், அல்லது உணர்த்தருக்கு ஓத சொல்லி கிட்ட இருந்து நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு சுன்னத்தான அமல். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களில் காரிகள் இருந்தாங்க, குர்ஆனை நல்ல தொனியில கிராத்து வடிவத்தில் ஓதக்கூடிய காரிகள் இருந்தாங்க. அவங்க குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளாக இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு ஓத சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்களாம். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்களாம். எனவே குர்ஆனை ஓதுவதும் சுன்னத்து, ஓதுவதை கேட்டுக்கொண்டிருப்பதும் சுன்னத்து. ஒவ்வொரு ரமலான் மாதத்திலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அதுவரைக்கும் எவ்வளவு இறக்கப்பட்டிருக்கிறதோ இறக்கப்பட்ட குர்ஆனை
ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஓதி காட்டுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். அப்ப கடைசி வருஷம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தை விட்டு மறைகின்ற அந்த ரமலான், கடைசி ரமலானில மட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு குர்ஆனையும் 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிட்ட ஓதி காட்டினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் 2 தடவை ஓதி காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்ப குர்ஆனை ஓதுவதும் கேட்பதும் அது ஒரு சுன்னத்தான அமல். அந்த குர்ஆனை ஓதுற நேரத்துல ஒரு ஃபீலிங் வரும். இது சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு கண்ணியமான புக், கண்ணியமான ஒரு புத்தகம். அல்லாஹ்வுடைய கலாம் என்ற அந்த ஃபீலிங் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாமை மலக்குகளுக்கு தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அடுத்து உலகத்திலேயே மனிதர்களில் முதலாக இந்த குர்ஆனை ஓதியது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய மகத்துவமிக்க குர்ஆன் இப்ப என் கையில இருக்குது. அந்த குர்ஆனை தான் நான் ஓதுகின்றேன் என்ற ஒரு ஃபீலிங் உணர்வோடு அல்லாஹ்வுடைய கலாம் என்ற அந்த கண்ணியத்தோடு குர்ஆனை ஓதும். ஒவ்வொரு குர்ஆன்லையும் பெரும்பாலும் எழுதப்பட்டிருக்கும் அட்டையிலேயே குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயத், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், சூரத்துல் வாக்கியாவில் இடம்பெறக்கூடிய ஆயத். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். குர்ஆனை பிடிக்கின்றவர்கள், குர்ஆனை சுமக்கின்றவர்கள், அந்த குர்ஆனை தொடுகின்றவர்கள் துப்பரவானவர்களாக இருக்கணும். துப்பரவானவர்கள் என்று சொன்னால் சிறு தொடக்கு பெருத்தொடக்கென்று 2ஐ விட்டு நீங்கியவர்களாக இருக்கணும். ஜனாபத்துடைய குளிப்பு கடமையானவர்களுக்கு குர்ஆனை ஓதுவதும் ஹராம், குர்ஆனை பிடிப்பதும் ஹராம். குளிப்பு கடமை இல்ல எங்கள்கிட்ட, ஆனால் ஒழு இல்லை. ஒழு இல்லாம குர்ஆனை ஒரு விரலால தொடுவது கூட ஹராம். ஆனால் குர்ஆன் ஒழு இல்லாம அந்த குர்ஆன் எங்களுக்கு மனப்பாடம் ஆயிக்குது, பைஹாட்டா இருக்கக்கூடிய சூரத்துகள் இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், சில பேருக்கு அதிகமானவங்களுக்கு யாசீன் பாடம். இத குர்ஆனை பிடிக்காம ஒழு இல்லாட்டியும் ஓதலாம். ஆனா குளிப்பு கடமையான நிலைமையில அந்த குர்ஆனை ஓதுவதும் ஹராம், தொடுவதும் ஹராம். ஏன் இத இந்த காலத்துல விசேஷமா சொல்லப்படுதுன்னா அதெல்லாம் கட்டாயம் சொல்லி ஆக வேண்டிய ஒரு காலம். யஹூதி நசாராக்களினால் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை குறைப்பதற்காக, இழிவுபடுத்துவதற்காக முஸ்லிம்களுக்குள்ளாலேயே பல இயக்கங்களுக்கு, கூட்டங்களுக்கு காசு பணங்களை கொடுத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கருத்துக்கள் இன்று மக்களுக்கு மத்தியில் போதிக்கப்படுகின்றது. மிம்பர் மேடையில் ஏறி பேசப்படுகின்றது. குர்ஆனா அது ஒரு நார்மல் புக், எல்லா புத்தகத்தை போலும் அந்த குர்ஆனை யாருக்கும் பிடிக்கலாம், யாரும் ஓதலாம். குளிப்பு கடுமையான நிலைமையிலும் அதை ஓதலாம். குளிப்பு கடுமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் அதை பிடிக்கலாம். மாதாந்தம் துப்பரவில்லாத காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த குர்ஆனை பிடிக்கலாம், ஓதலாம் என்ற குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான நச்சு கருத்துக்கள் இன்றைக்கு பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய பாடசாலைகளில் இந்த பயங்கரமான கொள்கைகள், இந்த நச்சு கருத்துக்கள் புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஊர்ல எப்படியோ தெரியா, கொழும்பு போன்ற பிரதேசங்களில் இப்படி இந்த செய்திகள் பரப்பப்பட்டு ஒரு வயதுக்கு வந்த ஒரு குமரி பெண் பாடசாலை சென்ற சமயத்தில் ஒரு டீச்சர் அந்த பிள்ளைக்கு குர்ஆன் எடுக்குவான்னு சொல்லிங்க. அப்ப அந்த பிள்ளை சொல்லிக்கு, இப்ப எனக்கு குர்ஆன் பிடிக்க காலத்தை இல்ல, நான் பீரியட் துப்புரவு இல்லாத காலத்துல இருக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்படி மார்க்கெட்ல ஒண்ணு நீ எடுக்குவான்னு சொல்லி போர்ஸ் பண்ணிக்க. அப்ப அந்த புள்ள எடுக்கல, வீட்டுல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கு, இப்படி அந்த டீச்சர் இவ்வளவு சொல்லியும் என்னை போர்ஸ் பண்ணி எடுக்க சொன்னா, என்றாலும் நான் எடுக்கல, அதற்காக நீ பனிஷ்மெண்ட் தந்தான்னு சொல்லி.
அப்ப வீட்டுல உள்ளவங்க போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு முறப்பட்டதுக்கு பின்னால அப்படி அந்த பிரச்சனை அந்த இடத்தில் சொல்றாகப்பட்டது. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை எங்கட பிள்ளைக்கு வந்தாலும், எங்கட பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட செய்திகள் படித்து கொடுக்கப்பட்டாலும், அது என்ன டீச்சர் எதையும் படித்து கொடுத்துட்டு போகட்டும் என்று நாங்க சும்மா இருந்துடக்கூடாது. எங்கட கடமை குர்ஆனுக்கு மாற்றமான முரணான ஹதீஸுக்கு முரணான கருத்துக்கள் அங்கே பாடசாலையில் போதிக்கப்படுகின்றது கேட்போம். சும்மா இருந்தாக்க நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள். அப்பதான் நாளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு 4 பேருக்கு அந்த செய்தி போகாம பாதுகாக்கப்படும். மிச்சம் கவனத்தில் இருக்கணும். மிச்சம் பயங்கரமான காலகட்டம். குர்ஆனுடைய கண்ணியத்தை இல்லாமலாக்கிறதுக்காக வேண்டி முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்களையே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே இந்த குர்ஆனை திட்டமிட்டு ஏனைய காலங்களை போன்று இல்லாமல் டைம் கிடைச்ச நேரத்தில் ஓதுவோம் இல்லாம இந்த குர்ஆனை ஆக குறைஞ்சது ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதினால் ரமதான் முடியும் பொழுது ஒரு குர்ஆனை தமாம் பண்ணி முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் 2 ஜுஸ் ஓதினால் ரமதான் முடியும் பொழுது 2 குர்ஆன்களை ஓதி முடிச்சிடலாம். 3 குர்ஆன் 4 குர்ஆன் 5 குர்ஆன் ஒவ்வொரு வக்துக்கும் ஒரு ஜுஸ். சுபஹ் தந்தமா சுபஹ் தந்ததோட ஒரு ஜுஸ், சுபஹுக்கு முந்தி சஹர் செஞ்சிட்டு ஒரு அரை ஜுஸ், சுபஹ் தந்தது ஒரு அரை ஜுஸ், லுஹருக்கு முந்தி அரை ஜுஸ், லுஹருக்கு பிந்தி அரை ஜுஸ். இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலையும் பின்னாலையும் அரை ஜுஸ் வந்துட்டாக்கா ஒரு ஜுஸ். 2 ஜுஸ் ஓதுறவங்க ஒவ்வொரு வக்துக்கு முன்னால ஒரு ஜுஸ், வக்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஜுஸ். இப்படி ஓதி வந்துட்டோம் சொன்னாக்கா ஒரு நாளைக்கு 5 குர்ஆனோ அல்லது 10 குர்ஆனோ இன்றைக்கும் அப்படி ஓதுகின்ற வளமையுடையவர்கள் இருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமதான் அல்லாத ஏனைய எல்லா காலங்களிலும் குர்ஆன் முழுக்க 30 ஜுஸையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, கத்தம் செஞ்சிருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 30 ஜுஸ் ஒரு குர்ஆனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஓதி முடிச்சிருவாங்க. ரமலான்ல மட்டும் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் 2 ஜுஸ் அல்ல 2 குர்ஆன் 30 ஜுஸையும் ஒரு நாளைக்கு 2 தடவை ஓதி முடிச்சிருவாங்க. ரமலான் முடியும் பொழுது 60 குர்ஆன்களை அவர்கள் ஓதி முடிச்சிருவாங்க. இதே மாதிரி இறைநேச பெருமக்களையும் எத்தனையோ பெரும் நாதாக்கள் குர்ஆனை ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்கள் ஓதுகின்றவர்கள் எத்தனையோ பேருக்கு விழுந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே பெரும் பெரும் இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அவன் குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துவானோ அந்த அளவுக்கு அவன் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவான். இவனுக்கு ஃபர்லான தொழுகை சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுட்டாக்கா துஆ கேட்க கூட டைம் இல்லை. ஏன்? குர்ஆன்லயே மூழ்கி இருக்கிறார், குர்ஆன்லயே சதாவும் மூழ்கி கொண்டிருக்கிறார். துஆ கேட்க கூட டைம் இல்லாத அளவுக்கு சதாவும் குர்ஆன் 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 என்று குர்ஆனையே ஒரு மனிதன் ஓதிக்கொண்டிருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், துஆ கேட்கின்ற மனிதன் எதையெல்லாம் கேட்பானோ அதை விடவும் பன்மடங்கு அந்த துஆ கேட்கின்ற மனிதனுக்கெல்லாம் எதையெல்லாம் கொடுப்பானோ அவர் அதை விட பன்மடங்கு இந்த துஆ கேட்பதற்கும் டைம் இல்லாமல் சதாவும் தன்னுடைய காலத்தை குர்ஆன் ஓதி ஓதியே கணித்த மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய கொடுப்பான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? குர்ஆன் ஓத 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 எங்கட ஹாஜத்துக்கள் எங்கட தேவைகள் நாட்டங்கள் தேட்டங்கள் எல்லாம் எங்களை அறியாமலேயே எல்லாம் நிறைவேற்றி சோதாக்கப்படும். எங்கட பிரச்சனைகள் பலாய்கள் முசீபத்துக்கள் நோய்கள் அனைத்தும் எங்களுக்கு விளங்காமலேயே குர்ஆனை ஓத 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 அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை வச்சிருக்கிறான். நோய்க்கு மருந்து குர்ஆன்ல இருக்கின்றது. உலகத்தில் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமோ அத்தனை தீர்வுகளும் குர்ஆனில் இருக்கின்றது. எதை எடுத்தாலும் இப்ப மொபைல் போன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, Facebook வாட்ஸ்அப் இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்குது.
இதெல்லாம் குர்ஆனில ஆராய வேண்டிய முறையில் ஆராய்ந்தால் குர்ஆன் அத்தனைக்குமே தீர்விக்கிறது. கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆனில் தீர்வு இருக்கின்றது. உதாரணத்துக்கு குர்ஆன் சொல்லுகின்றது எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்கு. அப்ப ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் முஸ்லிம் இடத்தில் கேட்கின்றார், உங்களோட குர்ஆன்ல எல்லாமே சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லிக்குதானே. சில பேர் சும்மா அகராதிக்கு சில கேள்விகளை கேட்பாங்க, விதண்டாவாதத்துக்கு கேட்பாங்க, குர்ஆன்ல அப்படி ஒன்று இல்லத்தானே என்று நினைச்சு கொண்டு கேட்பாங்க. ஒருத்தர் வந்து கேட்டாராம், இந்த கதை உண்மையோ பொய்யோ தெரியாது, ஜோக்குக்கு சொல்லப்பட்டதோ தெரியாது, ஆனால் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. ஒருத்தர் வந்து கேட்கின்றார், உங்களோட குர்ஆன்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறாரே, சொல்லப்பட்டீங்க. அப்ப ஒரு பான், நாங்க ஒரு ராத்தல் சொல்லுவோமே, அந்த ஒரு ராத்தல் பானுக்கு எத்தனை கிராம் மாவு தேவை என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா என்று கேட்டார். ஒரு ராத்தல் பானுக்கு எத்தனை கிராம் மாவு தேவை என்பதும் உங்களோட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா? இவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொன்னாலும், ஓ அதுவும் சொல்லப்பட்டுதான். ஒரு ராத்தல் பானுக்கு எத்தனை கிராம் மாவு தேவை சொல்லப்பட்டிருக்குதா? ஓ சொல்லப்பட்டி. காட்டுங்களே பார்ப்போம். வாங்க அந்த கூட்டின்னு போனாராம். வாங்க நான் உங்களுக்கு காட்டு. நேர போனாராம் பேக்கரிக்காரங்க, பான் சுடுற இடம் பேக்கரி. அந்த பேக்கரியில போயிட்டு பான் சுடுறவனை கூப்பிட்டு கேட்டாராம், இந்த பானிக்கு இது ஒரு ராத்தல் பான், இதுக்கு எவ்வளவு கிராம் மாவு தேவை? அப்ப அவன் சொன்னானா, 400 கிராமோ 500 கிராமோ, உதாரணத்துக்கு 500 கிராம் சொல்லுவோமே, ஒரு ராத்தலுக்கு 500 கிராம் தேவை. இப்ப சொன்னானா, விளங்கிட்டான். அப்ப அவரை திருப்பி கேட்டாலும், நான் கேட்டேன் குர்ஆன்ல இருக்குதாது, நீங்க பேக்கரிக்காரங்க கேட்கறீங்க, அவன்கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்றீங்க. அப்பதான் அவர் சொன்னாராம், குர்ஆன்ல சொல்லிக்குது, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாட்டி அந்த நொலே உள்ள ஆட்கள்கிட்ட கேட்டு படிச்சுக்கோங்க என்று சொல்லி குர்ஆன்ல சொல்லப்பட்டது. எனவே பான் சம்பந்தப்பட்ட விஷயம் பேக்கரிக்காரருக்கு தான் தெரியும். அப்ப குர்ஆன்ல சொல்லிக்கு இது சம்பந்தமான ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையா, அவர்கிட்ட போயிட்டு கேளு. ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு இதுக்கு எவ்வளவு சிமெண்ட் தேவை, எவ்வளவு மண் தேவை, எவ்வளவு கண்ணு தேவைன்னு சொல்லி சொல்றதுக்கு அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய இன்ஜினியர் மாறிக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த நாலேஜ். அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு படித்துக் கொள்ள சொல்லி இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் குர்ஆன்ல அனைத்துக்கும் அல்லாஹ் தீர்வை வச்சிருக்கிறான். அப்ப நாங்க அந்த குர்ஆனை ஓத 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 குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனையோ நோய்களுக்கு மருந்து வச்சிருக்கிறார், ஷிஃபாவுக்குண்டான ஆயத்து கிடைக்குது. ஓதும் பொழுது எங்களுடைய வறுமைகள், பஞ்சங்கள், கருத்திரியங்கள் நீங்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் குர்ஆன்ல வச்சிருக்கிறார். எங்கட உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்குகள், மோசமான குணங்கள், இதெல்லாம் அகற்றக்கூடிய ஒரு பவரை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கான். அப்ப ஒரு மனிதன் குர்ஆனோடு தொடர்பு பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் நற்குணங்களை நசீபாக்குகின்றான், நோய்க்கு மருந்தாக அந்த குர்ஆனை ஆக்குகின்றான், அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அந்த குர்ஆனை ஆக்குகின்றான், அவனுடைய வாழ்க்கைக்கு பரக்கத்தாக அந்த குர்ஆனை ஆக்குகின்றான். எந்த வீட்டில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுமோ அந்த வீட்டில் பரக்கத்து பொங்கி வழிந்து கொண்டிருக்கும், வீட்டில பிரச்சனைகள் வராது. இன்னைக்கு பாத்திரம் குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை, ஒருத்தரை பத்தி பேசுறது, இவங்கள்ட்ட உள்ளது அவங்க பத்தி பேசுறது, அவங்கள்ட்ட உள்ளது இவங்க வந்து பேசுறது, இதெல்லாம் குர்ஆன் ஓதுறதுக்கே நேரத்தை கழிச்சுட்டாக்கா பலாய் முசீபத்துக்கள், அடுத்து வந்த குறைகளை பேசுறதுக்கு டைம் கிடைக்காது. எனவே எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுவோமோ அந்த அளவுக்கு குர்ஆன் எங்களுக்கு எல்லா விஷயங்களிலேயும் சலாமத்தை தரும், வெற்றியை தரும், நோயிலிருந்து ஷிஃபாவை தரும் என்ற செய்திகளை எல்லாம் நாம காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய எந்த ஆயத்துக்கும் நேரடி கருத்தை எடுத்து விடக்கூடாது. என குர்ஆனை பற்றி சொல்லுகின்றது, குல்லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா. குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு விரிவுரை கருத்து எழுதுவதற்காக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் தண்ணீரையும் இங்காக மையாக மாற்றி குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் அந்த மாற்றப்பட்ட மையாக மாற்றப்பட்ட கடல் தண்ணீர் அவ்வளவும் வத்திரும். மீண்டும் அதே அளவு கடல் தண்ணீர் நிரப்பப்பட்டு மீண்டும் அவ்வளவு கடல் தண்ணீரும் மையாக இங்காக மாற்றப்பட்டு
குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் குர்ஆனுடைய விளக்கத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லி குர்ஆனை எந்த அளவுக்கு தோண்ட 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 ஆராய்ச்சி செய்ய செய்ய அதனுடைய கருத்துக்கள் ஊட்டெடுத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி குர்ஆனை சொல்லி காட்டுகிறார். குர்ஆனுடைய மேலோட்டமான கருத்தை மட்டும் ஒரு மனிதன் எடுத்து நடந்து கொண்டு போனான் என்று சொன்னாக்கா அந்த குர்ஆனை வைத்தே அவன் எங்கேயோ பெற்றுவான், வழிகேட்ட பெற்றுவான். உலகத்தில் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? குர்ஆனுடைய வெளிரங்க ஆயத்துக்களை மட்டும் வச்சுக்கொண்டு குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், எல்லா வஸ்துக்களும் அழிந்திரும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் தரிப்பட்டிருக்கும் என்ற அந்த ஆயத்தினுடைய நேரடி கருத்தை பார்த்துட்டு ஓ அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது. நஊது பில்லாஹி மின்ஹா. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அல்லாஹ் அவருடைய கைவசம் உலகத்தின் ஆட்சி மேன்மையாகிவிட்டது, உயர்த்தியாகிவிட்டது என்று பியதிஹி என்று அல்லாஹ்வுடைய கை என்று வந்ததனால அல்லாஹ்வுக்கு கை இருக்குது. ஹதீஸ்ல வரக்கூடிய சில வார்த்தைகளை வச்சு அல்லாஹ்வுக்கு கால் இருக்குது. இப்படி அல்லாஹ்வுக்கு குர்ஆனை வைத்து உருவம் கற்பிக்கக்கூடிய ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய மிக மோசமான கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனுடைய வெளிரங்க ஆயத்துக்களை வைத்து கருத்து சொல்லப்படுவதனால் இன்றைக்கு எத்தனையோ நிலைமைகளை பார்க்கின்றோம். சில காலங்களுக்கு முன்னால் நாம கேள்விப்பட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றான். குர்ஆனுடைய மேலோட்ட கருத்துக்களை பார்த்துட்டு பன்றியினுடைய இறைச்சி மட்டும்தான் ஹராம், அந்த இறைச்சி அல்லாத மற்ற பகுதிகள் எல்லாம் ஹலால் என்று தீர்ப்பு கொடுத்த செய்திகளையும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டு குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு உள்ரங்க கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னலில் குர்ஆனி லஹரன் வ பத்னா கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம். நிச்சயமாக குர்ஆனுக்கு லாஹிர் பாத்தின், உள்ரங்க வெளிரங்க ரெண்டு கருத்து இருக்குது. வெளிரங்க கருத்தை மட்டும் ஒரு மனிதன் எடுத்து பார்த்தால் அவன் திசை திரும்பி செல்வான். அப்போ ஒரு ஆயத்தை எடுத்தா அதற்கு வெளிரங்க கருத்து என்ன, உள்ரங்க கருத்து என்ன? இந்த ஆயத்துக்கு ஸல்லல்லாஹு குர்ஆன் ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்து தஃசீராக விளக்கமாக இருக்கும், அல்லது குர்ஆனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அதற்கு ஒரு தஃசீரை விளக்கத்தை சொல்லி இருப்பார்கள், அல்லது சஹாபாக்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லி இருப்பார்கள். சஹாபாக்களுடைய காலத்துக்கு அடுத்து அந்த தாபீன்கள் ஒரு கருத்தை சொல்லி இருப்பார்கள். அந்த தஃசீர்களை பார்க்காமல் வெறுமனே எடுப்பில் எனக்கும் குர்ஆன் தெரியும் என்று சொல்லி குர்ஆனுடைய தர்ஜுமத்துல் குர்ஆனை வச்சுக்கொண்டு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கொண்டு ஒரு மனிதன் மேலோட்டமாக பார்த்து இதுதான் குர்ஆனுக்குரிய சட்டம் என்று சொல்லி முடிவுக்கு வருவானாக இருந்தால் அந்த குர்ஆனை கொண்டே அவன் எங்கேயோ வழிகட்டு போக வேண்டிய அபாயகரமான நிலை வந்துவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை எப்படி அணுக வேண்டுமோ அதன் முறையில் அணுகி அந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவங்களை கண்ணியங்களை சரியான முறையில கொடுத்து குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலேயும் ஒரு மிகப்பெரும் ஒரு ஆயுதமாக எங்களுக்கு ஒரு இபாதத்தாக மறுமையில் எங்களை ஈடேற்றமாக்கக்கூடியதாக எங்களை மன்றாடி சொர்க்கத்தில் சேர்க்கும் அளவுக்கு அந்த குர்ஆனோடு சதாவும் எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி இரவு பகலாக அந்த குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்ற நன்மக்களாக இந்த புனிதமான ரமதானில அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்தருள் புரிவானாக. இந்த ரமதான் முடிவடைவதற்குள்ளால் பல குர்ஆன்களை ஹத்ம் செய்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவாயாக. இந்த குர்ஆனுடைய தொடர்பு எங்களோடு மட்டும் இருந்து விடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய பெண்ஜாதிமார்கள், மனைவி, பிள்ளைகள், குடும்ப உறவுகள், பேரப்பிள்ளைகள் எல்லோரிடத்திலையும் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய குர்ஆனுடைய ஆசையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி வச்சிருயா அல்லாஹ். யா ரப்பி யா அல்லாஹ், நாங்க நினைச்சு எதையும் செய்ய முடியாது. எனவே குர்ஆனின் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு சதாவும் குர்ஆனை அதிகம் ஓதிக்கொள்வதற்கு குர்ஆனுடைய விளக்கங்களை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நீ எனக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவாயாக. இந்த ரமலான்ல யாருக்கெல்லாம் உன்னுடைய ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை, லைலத்துல் கத்ருடைய முழுமையான பாக்கியங்களை நசீபாக்குகின்றாயோ அந்த சீதேவிகளோடு நம் அத்தனை பேரையும் சேர்த்தருள் புரிவாயாக. வமா அலைனா இல்லல் பலாக் وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون
வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ